ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஜாவா சி++ கூடிய லோக்கல் ஸ்கோப்புக்கும் பைத்தானோட லோக்கல் ஸ்கோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஜாவா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இஃப் பிளாக் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இதை வந்து ட்ரூன்னு வச்சுட்டு எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே நான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்றது 10ன்னு வச்சுட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஏவோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இந்த இஃப் பிளாக்குள்ளேயே முடிஞ்சிடும். இஃப் பிளாக் வெளியே என்னால் இந்த ஃபங்க்ஷனில் எங்கேயுமே அதை அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஏ வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு அது அந்த ஏன்றது டிக்ளேர் ஆகலன்ற மாதிரி எரர் எனக்கு த்ரோ பண்ணும். ஏன்னா இந்த ஏவோட ஸ்கோப் இதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் எந்த பிளாக்குள்ளே கிரியேட் பண்ணாலும் சரி, ஒரு ஃபாருக்குள்ளே கிரியேட் பண்ணாலும் சரி, ஒயில்குள்ளே கிரியேட் பண்ணாலும் சரி, அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் அது ஒர்க் ஆகுமே தவிர அதுக்கு வெளியே நீங்கள் உங்களால் அதை அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு லோக்கலாக இருக்குது. ஸோ நான் அதே இது பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஹைன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இஃப் பிளாக் எழுதுறேன். ஸோ இதை ட்ரூன்னு எப்போவுமே எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே நான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த பிளாக்குக்கு வெளியே அந்த ஏ வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த 10ன்ற வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சா. ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள அந்த டெஃபினேஷனுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல எந்த பிளாக்குள்ளே வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் த்ரூ அவுட் த ஃபங்க்ஷன் உங்களால் அது எங்கே வேணால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் மேஜராக மற்ற லாங்குவேஜஸ்க்கும் பைத்தானுக்கும் இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கோப்புக்குரிய டிஃப்ரென்ஸ். இது வந்து பைத்தானில் நீங்கள் கோர் பைத்தானில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக கேட்குற ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் எனக்கே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.